தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இப்போ கர்நாடகா, கேரளா அவங்களாம் கேட்குறாங்க, எங்களையும் வந்து பண்ணுங்க சீனு கேட்குறாங்க. அதாவது உண்மை ஒரு 15 நாள் வந்து நாங்கள் சரியான சாப்பாடுலாம் சாப்பிடல, சரியான தூக்கம் தூங்கலை. காலைல 5:30 கட்சி ஆஃபீஸ் போனோமாக்க, நைட்டு வந்து 1:30 2 கட்சி ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ என் பையன்லாம் 2 மூணு கட்சி ஆஃபீஸ் வந்துட்டேன், தேடி வந்துட்டேன். சின்ன பையன், என் குடும்பத்தை நான் பார்க்காட்டின்டா என் வீட்டுக்கு அம்மா பார்த்துக்குவாங்க. ஆனால் என் கட்சி ஆஃபீஸை நான் பார்க்க நாங்கள் பார்க்குறது ஆள் கிடையாது. அதனால் வந்து வாரம் வந்து பல சமுதாயம், பல மதங்கள், பல மொழி பேசுகிற மக்கள் வராங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு மணி பிறப்புக்கும் எல்லாம் சமம் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரிவு இல்லாமல் வந்து பார்த்தாங்க. இப்போ அதிமுகவா சில பேர் அங்கே நிற்பா, சில கம்யூனிட்டி பேசுவோம். திமுக சில கம்யூனிட்டி பேசுவாங்க. ஆனால் தளபதியோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் பாகுபாடு இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் வந்து ஒரு எங்கள் தளபதியார் ஆரம்பித்த ஒரு கட்சியை திருவிழா மாதிரி கொண்டாடிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாங்கி 2026 எந்த மாற்றமே கிடையாது.